சுஜாதாங்கிற நம்ம ரங்கராஜனுக்கு ஃப்ரெண்டா இருந்த அந்த இன்னொரு ரங்கராஜன் வேற யாரும் இல்ல, பாடலாசிரியர் வாலி தான். ஆமாங்க, சுஜாதாவும் வாலியும் ட்ரௌசர் போட்ட காலத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூழ்நிலையில தான் சிவாஜிங்கிற ஒரு பத்திரிகையில ரங்கராஜன் எழுதின சிறுகதை பிரசுரமாச்சு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இவர் கடைசியா திரைக்கதை வசனம் எழுதின படமும் சிவாஜி தான். திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜ்ல பிஎஸ்சி பிசிக்ஸ் ஜாயின் பண்றாரு. இதே காலேஜ்ல தான் அப்துல் கலாமும் படிச்சாரு. இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் மேட்ஸ். ஆமாங்க, இவங்க வெறும் காலேஜ் மேட்ஸே இல்ல, ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இரண்டு பேரும் அந்த காலகட்டத்துல கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டின்னு கலந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிற போட்டிகள்ல இவங்களுக்கு தான் பரிசு அப்படிங்கிறது எழுதி வைக்கப்படாத விதியா இருந்துச்சு. அதற்கு பிறகு ப்ரமோஷன்ல அவர் டெல்லி போறாரு. அப்படி அவர் டெல்லியில இருந்தப்பதான் அவருக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு. அப்படி அவர் கல்யாணம் பண்ண அந்த பெண்ணோட பெயர் தான் சுஜாதா. டெல்லியில அவருக்கு சுஜாதாங்கிற மனைவி மட்டும் கிடைக்கலங்க. சுஜாதாங்கிற பேர்ல எழுத்தாளரா அவர் மாறுவதற்கான சம்பவமும் அங்கதான் நடந்துச்சு. குமுதம் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு பேசுறார். இவருடைய ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்ட குமுதம் நிர்வாகம் இவருக்கு எழுதுவதற்கான வாய்ப்பு தர முடிவு பண்ணாங்க. ஏற்கனவே இங்க ஒரு ரங்கராஜன் இருப்பதால ரங்கராஜன் பேர்ல இன்னொருவர் எழுத்தாளர் வந்தா பெயர் குழப்பம் வரும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனால இவருடைய பெயரை மாத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அப்ப என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு ரங்கராஜன் யோசிச்சாரு. அப்போ தன்னுடைய மனைவி சுஜாதாவுடைய பெயரையே தன்னுடைய புனைப்பெயரா வச்சுக்கிட்டு எழுத ஆரம்பிச்சாரு. பத்திரிகையில கதைகள் எழுதி பிரபலமாவும் பிஸியாவும் இருந்த சுஜாதா சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறார். பாலச்சந்தரோட நினைத்தாலை இணைக்கும் படத்துல வசனம் எழுதுறது மூலமா அவருடைய சினிமா பிரவேசம் அரங்கேறுச்சு. சினிமாவே வேணான்னு இருந்த சுஜாதாவுக்கு அந்த விக்ரம் டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. விக்ரம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் சுஜாதா குமுதத்தில் எழுதின ஒரு தொடர்கதை. அதைத்தான் கமல் படமா எடுத்தாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு. சுஜாதா சினிமாவில் முழு நேரமும் இயங்குவதற்கு காரணம் இயக்குனர் மணிரத்னம். அப்ப மணிரத்னம் டைரக்ட் பண்ண ரோஜா படத்துக்கு வசனம் எழுதுற வாய்ப்பு சுஜாதாவுக்கு கிடைச்சது. இந்த ரோஜா படம் அப்போ தமிழ் சினிமாவோட ட்ரெண்டை மாத்துச்சு. சங்கருக்கு இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன், பாய்ஸ், அன்னியன், சிவாஜி, எந்திரன் வரைக்கும் திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி மணிரத்னத்துக்கு ரோஜா, கன்னத்தேரில் முத்தமிட்டால், ஆயுத எழுத்து, உயிரை படங்களுக்கு அவர் வசனம் எழுதியிருக்கார். சுஜாதா இந்திய நாட்டுக்கே மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கார். இவர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல பணியாற்றிய போது இவர் தலைமையில உருவாக்கப்பட்டதுதான் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கிற இந்தியாவோட ஓட்டிங் மிஷின். சுஜாதா இல்லாதது சங்கருக்கு மிகப்பெரிய இழப்பு தான். சுஜாதா இல்லாம சங்கர் எடுத்த ஐ 2.0 இப்ப சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 படங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சதுக்கு சுஜாதா இல்லாததும் ஒரு காரணம் தான் அப்படின்னு தான் பார்க்கணும். 2008 பிப்ரவரி 27 சுஜாதா இறந்தார். இவருடைய மரணத்தை பத்தி பேசும்போது அவர் சொன்ன ஒரு கோட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. பீப்புள் நெவர் டைஸ், they live in memories and in the genes of their children அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார்.